சூர்யா அண்ணனோட 44வது படத்தோட அப்டேட் விட்டுருக்காங்க. நான் கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா? படத்தோட டைட்டில் ரெட்ரோ ரெட்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ டைட்டில் டீசர் மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 16 செகண்டுக்கு விட்டுருக்குறாங்க. ஓகே, பார்த்து வந்துடுவோம். ஸோ கார்த்திக் சூப்பராக டைரக்ஷன் சூப்பராக இருக்குல்ல. ரெண்டாவது சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு அவரோட மியூசிக்கில் வருது. ஸோ பாட்டெல்லாம் எப்படி இப்போ போகுதுல்ல, பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. கங்குவா ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்த படம் சூப்பராகும். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சே தீரணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இப்போ அவரெல்லாம் வந்து இதே ஆயிடக்கூடாது. பார்ப்போம், பார்த்துருவோம். சரி, நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தது சினிமா நியூஸ்னால் நம்ம ஃபுல்லும் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கறது ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்துருவோம். ரெடி 1 2 3 ஆக்ஷன். தானா இதுவும் பூஜா ஹெக்டே. வாவ், எடுத்தோடனே கோவில்ல என்ன பண்றாங்க மேடம்? கோபம் கம்மி பண்ணுத. என் போவோட வேலை பார்க்கறது நீயோட விடுத. அடுத்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறியில ஓடி தரும். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுத. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுத. யார் அது? என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். என்னது இது? அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்த. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் பாடி. இந்த ஒரு ஸ்லாங் இது டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன நடக்குது? ஆசா இருக்கு. செம்ம 2025. வாவ், அல்டிமேட். இது டைட்டில் டீசரா? இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கார்த்திக் சூப்பராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தீம் மியூசிக் வந்து ரொம்ப யூனிக்காக அது வாங்குவார். அவர் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு சின்ன ஒரு ரொம்ப கலை. அது மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதை பண்ணுங்க அப்படி பண்ணுவோன்னு எதாவது நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனால் பர்டிகுலராக அவங்க எதிர்பார்க்கறது வர்றவர்னு அவர் மியூசிக் டைரக்டர் விட மாட்டார். ஸோ அந்த தீம் பார்த்தீங்கன்னா இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது. ஸோ நம்ம சூர்யா அண்ணனோட ஆக்டிங் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது என்னோட கோயிலை ரொம்ப ஒரு சுமூகமாக, ரொம்ப ஒரு அப்படியே பவ்யமாக, ஒரு தெய்வீகரமாக ஆரம்பிக்கிறாங்களேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்தடுத்த சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுவரை அவரோட ஃப்ரெஞ்ச் ஃபியரில் வித்தியாசமாக வச்சு 2-3 கெட்ட தாடி மட்டும் டிஃப்ரெண்டான தாடியை வச்சுட்டு வராரு. ஸோ நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க, செம்ம மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்மோக்கு, ஒரு பக்கம் சீக்கிரம் இது அது வந்து ஆல்கஹால் சரக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தம் அடிச்சுட்டு அப்படி பார்க்கும்போது எவ்வளோ மாசாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஆனால் அது தப்பு தான். ஹீரோவாக தான் இருந்துக்குன்னா ஹீரோ 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும். ஸோ அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் ரியல் ஹீரோ. அவர் சூப்பரான ஒரு நல்ல மனுஷன். பட் ஆனால் திரையில் சில விஷயங்களை அந்த ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஸ்மோக் பண்ணுறது, சரக்கு அடிக்கிறதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அது ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுது. அது அடுத்த தலைமுறைகளுக்கு அது பெரிய ஒரு தப்பாக தான் போகுது. அது ஏன் செய்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. ஏன் இப்படி ஸ்டைலாக உட்காந்து கோடு ஷூட் போட்டுட்டு நல்லா லைஃப்பில் ஜெயிச்சு ஒரு பெரிய லெவலில் மாஸாக அப்படிலாம் காமிக்கலாம் இல்லையா?
அடிதடி சண்டை வெட்டு குத்து அதெல்லாம் காமிச்சாதான் மாசுங்கிற மாதிரி போயிடுச்சுக்குள்ள இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் பேசுறதுக்குல படத்தை படமாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சில பேர் அதை படத்தில் இருக்கிற மாதிரியே நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு பேடு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக போயிருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து நல்லது சொன்னால் மக்கள் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும், கெட்டது சொன்னால் அதை விட ரொம்ப பாடு ஸ்பீடாக போகும். ஸோ அதனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மேபி அடுத்தடுத்த படங்களை ஒரு படம் நல்லா கேட்கலாம், படத்தை பாருடா யாரா நீ அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அங்கங்கே நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த படங்களில் வர மாதிரியே கடத்தல் சம்பவம் நடந்துச்சு, இந்த படத்தில் வர மாதிரியே வந்து படத்துக்கு ஈக்குவலாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி உணர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, படத்தை படமாக பார்ப்போம். படத்தை படமாக பார்க்கும்போது நல்ல மாசாக நல்ல ஸ்டைலாக சூப்பராக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சே தீரணும். கங்குவா வந்து வெற்றிகரமாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அடுத்து அவரோட இமேஜ் குறைக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. நானும் சோசியல் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம்.